பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே எப்படி லவ் வந்துச்சுன்னு சீன் மூலிமா சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே எப்படி லவ் வந்துச்சுன்னு கன்வின்சிங்காக சொல்லப்படல. செகண்ட் ஹாஃபில் ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெருசாக பாண்டிங் இருக்கிற மாதிரி காட்டாததுனால இந்த சென்டிமெண்ட் சீன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஹீரோவான அபிஷன் அவங்க எக்ஸ் லவரான காவியானியில் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுற சீனு ஸ்டேஜிங் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வர பெஸ்ட்டு சீன்னு இந்த சீனை சொல்லலாம். நேருக்கு நேர் படத்தில் வர அவள் வருவாளா பாட்டை ப்ளேஸ் பண்ண விதமும் வேறு யூனிவர்ஸ்லேருந்து 2 கேரக்டர் கேமியா வந்திருக்காங்க. அந்த சீனும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்கூல் டேஸை வச்சு தான் மூவ் பண்ணியிருக்காங்க. அபிஷனோடைய ஃப்ளாஷ்பேக்கோட அனசுரா ராஜனோட ஃப்ளாஷ்பேக் சுவாரஸ்யமாக இருந்தது. இருந்தாலுமே காமெடி ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் ஆகுது. இந்த படத்தை பார்க்கும்போது 96 முதலும் நீ முடிவும் நீ படத்துடைய ரிசம்பிளன்ஸ் வந்து தான் போகுது. பேரலான லவ் ஸ்டோரியாக இருந்தாலுமே ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் வரதும் ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ வரதும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. டைரக்டர் மதன் டெபியூ டைரக்டர்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு படத்தை எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷன் ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தது, ஈஸியாக கணிச்சிடலாம். ஃபீல் குட் லவ் ஸ்டோரியை ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே பெட்டரான ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கலாம். சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா படத்தை ரொம்ப ரிச் லுக்காக எடுத்திருக்காரு. எடிட்டர் சுரேஷ்குமார் அவர் பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு ஐயோ காதலே சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு.